அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்முடைய சமையல் பகுதியில் பார்க்க போகிற ஒரு சமையல் டிஷ் என்னென்னா, சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு வத்த குழம்பு. அது ஜாலியாக, அதாவது கிண்டலாக வைத்தறிச்சல் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வத்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு 2 hours முன்னாடியே நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நம்ம சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு தகுதியாக இருக்கும். இந்த வத்தக்குழம்பு நம்ம ஒரு 2-3 பேருக்கு பண்ண போகிறோம். நிறைய நம்மளுடைய சமையல் பகுதியில் குவான்டிட்டி எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நம்ம 3 பேருக்கு பண்ண மாதிரியான வத்தக்குழம்பு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுக்காங்க, 2 வெண்டைக்காய் எடுத்துக்காங்க, நல்ல பிஞ்சாக பார்த்து எடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் 2 கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய் 2 எடுத்து வச்சுக்காங்க. வெங்காயம் 1 எடுத்து வச்சுக்காங்க. இதுக்கு பூண்டு போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக 1 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுக்காங்க. அதாவது வத்தல் பொடியும் மிளகாய் வத்தல் பொடியும் மல்லித்தூளும் கலந்து சாம்பார் பொடி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்காங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்காங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்காங்க. எல்லாத்தையும் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்காங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ரெடியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போயுமே சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா டைமும் சேவ் ஆகும். அதே நேரத்தில் கேஸும் மிச்சமாகும். ஏன்னா இன்றைக்கி கேஸ் விற்கிற விலையில் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். இப்போது நம்ம இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போது நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாத்தையும் நம்ம சொன்னது போல் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை தனியாக வச்சுருக்கோம் தாளித்து கொட்டுறதுக்கு. அதே போல் புளியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு அதிகப்படியான தண்ணியை ஊற்றக்கூடாது. புளியை மட்டும்தான், புளிக்கரைசல் மட்டும்தான் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா வெடித்த பிறகு கருவேப்பிலையை அதில் போடுறோம். இந்த கருவேப்பிலை நல்லா பாருங்கள் பொரிஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அடுத்ததாக முதல்ல வெண்டைக்காயை போடுறோம். ஏன்னா வெண்டைக்காய் நல்ல பொறுன்னு பொரிஞ்சு வரும். வெண்டைக்காயை போட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அது நல்ல வரும். இப்போது இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல பொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கடுத்து நம்ம இதில் கத்திரிக்காவை போடுறோம். கத்திரிக்காவை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அதையும் ஒரு வதக்கி போட்டு இதில் நாம் இப்போது வெங்காயம், தக்காளி 2த்தையும் ஒன்றா இதில் கலந்துறோம். வெங்காயம், தக்காளி 2த்தையும் ஒன்றா கலந்து நல்ல ஒரு கிளறி விடுங்க. ஒரு 10 minutes நல்ல இந்த காயெல்லாம் அதில் நல்லா வதங்கிடணும். நல்லா சுருங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த காயை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கு அடுப்பில். இதுக்கு இடையில் நம்ம நல்ல ஒரு 1ஆம் தரத்து காஃபி
இந்த இடைவெளியில் நம்ம ஒரு 1ஆம் தரத்து காஃபி ஒன்று சாப்பிட்றோம். நல்ல ஃபில்டர் காஃபி, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் காஃபின்னு ஒன்று வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே தூத்துக்குடியிலலாம் வந்து ஐஎன்ஆர் காஃபி தான் ஃபேமஸ்ஸு. தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ஏரியாலாம் வெளி மாநிலங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அந்த காஃபி பொடி. இப்போ இந்த காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நாம் அதில் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கிட்டோம். இப்போ இந்த காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் கல் உப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம அதில் சேர்க்குறோம். இது வந்து வத்தக்குழம்பு, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் அது வந்து வத்தக்குழம்பு மாதிரி இருக்கும். இல்லைன்னா பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இது நல்லா கிளறிட்டோம். ஏற்கனவே காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசியாக ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம், அந்த தண்ணியை இதில் கொட்டுறோம். புளிக்கரைசல் மட்டும்தான் இதில் ஊற்றணும். அதிகப்படியான தண்ணீரை ஊற்றக்கூடாது. ஊற்றினீங்கன்னா புளிக்குழம்பு, அதாவது வயிற்றுச்சல் குழம்பு மாதிரி இருக்காது, அது ரசம் மாதிரி ஆகிடும். இதை வந்து இப்போது நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடுங்க. இந்த வத்தக்குழம்பு பாருங்கள், ரொம்ப கட்டியாயிடுச்சு, சூப்பராக இருக்கும். இது வத்தக்குழம்புனாலே வந்து பார்த்திங்கன்னா கொழுன்னு நல்ல கட்டியாக இருக்கணும், அதுதான் வத்தக்குழம்பு. இது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது.